என்னோட வளர்ச்சிக்கு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ஸோ உங்களை தான் கடவுளாக நினச்சி நான் கற்பூரம் காட்டிட்டேன். ஏன்டா இங்கேயுமாடா வருவீங்க? நான் பேசி முடிச்சிடறேன். இருடா, காட்டு கற்பூரம் காட்டு. 1M சப்ஸ்கிரைபர்ஸு எரியுதுடா. அந்த கற்பூரம் எரியுற மாதிரி எனக்கு எரியுதுடா. உங்களை பற்றின ட்ரோல்ஸ் மீம்ஸ் நிறைய ரெடி பண்ணுறேன். 1M வந்துருச்சா? 1M டே. ஏன்டா டே 1M சொல்லி சீக்கிரம் செத்து போயிடாதடா. கொஞ்சமாவது அடுத்த வளர விடுங்கடா. ஏன்டா டே 1 லட்சம் எனக்கு வரலடா. ஏன்டா டே இதா வந்துடுறா. அங்கே பாரு எவ்வளவு துடிக்கிறான் பாரு. எவ்வளோ ஒரு போறாம போச்சு நான். கைஸ், என்ன குழப்பமா இருக்கா? ஒரு குழப்பமும் கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு. அந்த நெகட்டிவிட்டி நம்மளை எப்படிலாம் நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணி காட்டுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணுங்க. என்னடா கோமாளித்தனமாக கற்பூரம் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? நான் கோமாளித்தனம் பண்ணுறதால தான் நீங்கள் சிரிக்கிறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு 1M சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். 1M சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப என்னோட வளர்ச்சியில் நீங்கள் தான் பங்கு வகிக்கிறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட வளர்ச்சிக்கு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ஸோ உங்களை தான் கடவுளாக நினச்சி நான் கற்பூரம் காட்டிட்டேன். ஏன்டா காட்டு கற்பூரம் காட்டு. 1M சப்ஸ்கிரைபர்ஸு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. நம்ம வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு சிலர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? ட்ரோல் சேனல்ஸ், மீம்ஸ் சேனல்ஸ். ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் பண்ணதுனால தான் நிறைய பேர் பார்த்தீங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த ட்ரோல் சேனல்ஸ், மீம் சேனல்ஸ் இருந்தனால தான் ஒரு வருஷத்தில் நம்மளால 1M சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க முடிஞ்சுது. ஸோ முக்கிய பங்கு அவங்களுக்கு இருக்குது. எந்த பிராங்க் சேனலுங்க 1 இயரில் 1M சப்ஸ்கிரைபர் எடுத்தாங்க. ஆனால் இந்த ட்ரோல் மீம்ஸ் சேனல்லாம் பண்ண நெகட்டிவிட்டி, இவ்வளவு நெகட்டிவிட்டியை தாண்டி 1M வந்தது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட நினச்சேன் நமக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். நெகட்டிவிட்டிலாம் கம்மியாக தான் இருக்குது. ட்ரோல்ஸ் மீம்ஸ் தான் மக்கள்கிட்ட போய் இவங்க நெகட்டிவிட்டி இவங்களை பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பட் எல்லாருமே நம்மளை நல்ல விதத்தில் பார்த்தனால தான் 1M சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ட்ரோல்ஸ் மீம்ஸ் தேங்க்யூ. எனக்கு உங்களுக்குலாம் ட்ரோல் பண்ண தெரியாதுங்க. இந்த வச்சுக்க ட்ரோல்ஸ் மீம்ஸ். என்ன ட்ரோல்ஸ் மீம்ஸ்னு சொன்னபடி ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் நெகட்டிவிட்டி தானே ஃப்ரேம் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே நெகட்டிவிட்டிவே இருங்க. அதனால தான் உங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. ஆமாம், பின்ன டென்ஷன் ஆகுமா ஆகாதா? எப்படா உங்கள் சேனல் பேரை கெடுக்கலாம் நாங்களாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா எப்படி 1M சப்ஸ்கிரைபர் உனக்கு வந்தாங்க? சப்ஸ்கிரைபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே நாங்கள் நிறைய ட்ரோலு என்னென்னமோ பண்ணமே. எப்படா 1M வந்தாங்க உனக்கு? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு தான் ட்ரோல்ஸ் மீம்ஸ்லாம் பண்ணீங்க. அதையும் மீறி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போனா நீங்களே புரிஞ்சுக்கிட்டு மூடிட்டு இருந்திருக்கணும். அதையும் மீறி எதோ ட்ரோல்ஸ் மீம்ஸ்னு பண்ணிட்டு இருந்தீங்க. மக்களை முட்டாளாக்கிறீங்க தானே? ஆமாம்மா, நீங்கள் மக்கள் முட்டாளாக இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் சொன்னதாக சொல்லி. ஆனால் நாங்கள் என்றைக்குமே அப்படி சொன்னது கிடையாது. நீ அப்படியே சொல்லிட்டு ஏன்னா உனக்கு கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு தானே இருப்ப. போடா கண்ணாடி வேற ஒரு கேடு. போடா, சும்மா ஒரு 100K இருக்கும்போது உன்னை எப்படி ஒழிச்சிக்கலாம்னு யோசனை பண்ணோம். இப்போ 1M வந்துருச்சு. நான் நிறைய பெருசா பிளான் பண்றேன். டேய், நான் என்னடா பண்ணேன்? 1M சப்ஸ்கிரைபர் அவங்கள விரும்பி பண்ணிருக்காங்கடா. நான் 4 வருஷமா சேனல் ரன் பண்றேன்டா. 100K எப்படி 100K சப்ஸ்கிரைபர் 100K என்ன 1 லட்சம் பேர் கூட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல. ஆனா உனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி 10 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. 4 வருஷம் இல்ல 40 வருஷம் ஆனாலும் நீ இப்படியே தான் இருப்ப. ஏன்னா அடுத்தவனை கெடுக்கணும் போராடுற நீயே அப்படித்தான் இருப்ப. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வயிறு வயலாம் பத்திக்கிட்டு எரியுதா? ஏன்டா இவ்வளவு துடிக்கிற? வயிறு வயலாம் பத்திக்கிட்டு எரியுதா? எரியத்தான் செய்யும். ஒரு வருஷத்துக்குள்ள. ஆமா, நீ சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள வந்துருச்சு தான். அதனால உனக்கு எரியத்தான் செய்யும். முடிஞ்சா போய் ஏதாவது அணைச்சிக்க. கண்டிப்பா அடுத்து ட்ரோல் வீடியோ நிறைய உன்னை பத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உன்னை பத்தி ஃபேக்கா கண்டென்ட் ரெடி பண்ண போறேன். இதுக்கு மேல தான் ஃபேக்கா ரெடி பண்ண போறியா? அதான் நிறைய ஃபேக்கா ரெடி பண்ணி என் பேரை கெடுக்க டேமேஜ் பண்ண நிறைய விஷயம் பண்ணியடா. முடியலையா? அதனால முடியலங்கிறதுக்காக இன்னும் ஃபேக்கா நிறைய ரெடி பண்ண போற. நீ பண்ணு. நீ ஃபேக்கா ரெடி பண்ணின்னு வச்சுக்குவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னு கேட்குறியா? 1 மில்லியன் அப்பதான் 2 மில்லியனா மாறும். ட்ரோல்ஸ் மீம்ஸ் அதான் பண்ணு. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு கூட சிங்கிள் டீம் வச்சு தெரியும். ஸ்கிரிப்ட் வீடியோ, கண்டென்ட் வீடியோ இதெல்லாம் பண்ணியே வந்துட்டீங்க. 1M கொண்டு வந்துட்டீங்க. அப்படி தானே? என்னடே, எத்தனை வருஷத்துக்குடா நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னு சொல்லி உருட்டி ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க. நீ என்னமோ நல்லா என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் எங்களுக்கு பிடிக்கல. அதனால் நாங்கள் அப்படி தானே சொல்லுவோம். உன்னை தப்பாக சொன்னாதான் உங்கள் பேர் கெட்ட பேர் வரும். சொல்லி தீர்வேண்டா. ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலன்னு சொல்ல போகிறேன். இது கல்யாணம் ஆகலன்னு சொல்ல போறியா? கல்யாணம் ஆயிடுச்சுடா எனக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அது நிறைய பேருக்கு தெரியும். உனக்கு தான் தெரியுது இல்லை? அப்புறம் ஏன்? ஆனால் இல்லை, இவனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லி உன்னை நிறைய பேர் கெடுக்க பார்ப்பாங்கல்ல. நான் என் கல்யாணம் எங்கே தெரியுமா நடந்துச்சு? அயோத்தியா பட்டினம் ராமர் கோயில்.
நீ வேணா அந்த என்னோட கல்யாண வீடியோ எடுத்துப்பாரு. ஐயர் எனக்கு தாலி எடுத்து கொடுப்பாரு, பின்னாடி வந்து கோயில் சோறெல்லாம் எல்லாமே தெரியும். நீ சொல்கிற மாதிரி ஃபேக்காக நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஐயர் என்னை அடிச்சே போட்டுருப்பாரா. எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, எத்தனை கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னமும் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உனக்கு கல்யாணம் ஆனது தெரியும், உனக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாமே கரெக்டாக தான் பண்ண, இப்போ குழந்தை பிறக்க போது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இவன் வந்து பொய் சொல்கிறான், இவனுக்கு கல்யாணம் ஆகலை, இவன் வந்து காசு கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி நான் சொல்லுவேன்டா. அப்படி சொன்னதை உன் பேரை கெடுக்க முடியும், சேனல் பேரை கெடுக்க முடியும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்ன உன்னை பற்றி நான் ட்ரோல்ஸ் மீம்ஸ் நிறைய ரெடி பண்ணுறேன். ஒன்னே வந்துருச்சா, ஒன்னே முடாடே 1,00,000 எனக்கு வரலடா. ஏன்டா டே, ஏன்டா டே ஒன்னேமும் சொல்லி சீக்கிரம் செத்து போயிடாதடா. கொஞ்சமாக அடுத்த வளர விடுங்கடா. ஏன்டா அங்கே பாரு எவ்வளவு துடிக்கிறான் பாரு, எவ்வளோ ஒரு போறாம போயிடுச்சு. நான் உன்னை குறை சொல்லணும்ல, உன்னை குறை சொல்றதுக்கு எங்களுக்கு எதாவது வேணும்ல. அதனால எங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இவன் ஸ்கிரிப்ட் பண்றான் அப்படின்னு சொன்னாதான உன் பேரு கெடும். ஜஸ்ட் ஒரு ஷோ தான் எங்களுக்கு தெரியும். ஆனா மக்களை முட்டாளாக்குறீங்கன்னு சொன்னாதான் மக்களுக்கு உன் மேல கெட்ட பேர் வரும். உன் மேல கெட்ட பேர் வந்தாதான் உன் சேனல் பார்க்க மாட்டாங்க. அப்பதான் நான் எங்களோட வயிற்றுச்செல்லாம் கொஞ்சம் குறையும். அதனால உன் பேரை நான் கெடுக்கிறேன். அதனால வந்து நீ மக்களை முட்டாளாக்குற அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட போறேன். இது மக்களை முட்டாளாக்குறமா? டே இது ஜஸ்ட் ஒரு ஷோடா, இதுல முட்டாளாக்குறதுக்கு என்னடா இருக்கு? நீ சன் டிவி கேடிவியில் நாடகம் பாக்குறியா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஷோவை நினைச்சிட்டு போக வேண்டியதாடா. இந்த ஸ்ரீவசந்தை ஒழிக்கணும், அவனை கெடுக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கூட சேர்ந்து நானும் உழைக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்க உழைங்க. இந்த சிங்கிள் டீம் வச்சு ஒழிச்சிருவோம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. ட்ரோல் சேனல்ஸ் பணம் வேணுமா? இதான் வந்துட்டேன். எது காசு கொடுக்க போறேன் ட்ரோல் சேனலுக்கா? கொடு காசு கொடுத்து எப்பயும் போல வேலையை பாரு. ஓகேவா? நான் என்னோட வேலையை பார்க்குறேன். நீங்கள் பாட்டுக்கு என்னை பற்றி பேசிக்கிட்டே இருங்க, நான் பாட்டுக்கு என்னோட வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேவா? நான் எவன் வலிக்கும் வம்புக்கும் வரவே மாட்டேன். நீ ட்ரோல் மீம்ஸ் என்னவோ நான் பண்ணிக்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஓகேவா? மனுஷனாக பிறந்தாலே பொறாமல் இருக்க தானே செய்யும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஓவராகவே இருக்குடா டே. எல்லாருக்குமே பொறாம குணம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த ஃபீல்டில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் உங்களை எதாவது பண்ணனா? நான் உன்னை இது வரைக்கும் ஏதாவது கெடுக்குன்னு நினச்சிருக்கேனா? எவ்வளவோ ட்ரோல் எவ்வளவோ மீம்ஸ் பண்ணீங்க, என் பேர் எவ்வளவோ டேமேஜ் பண்ண பார்த்தீங்க, சிங்கிள் டீமேஜ் கெடுக்க பார்த்தீங்க. ஆனால் இருந்தாலும் ஒன் நேம் வந்திருக்காங்க. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, மக்கள் முட்டாளி இல்லை, நீங்கள் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன்டா எனக்கு இன்னமும் கல்யாணம் ஆகலை, ரீத்தனோட ஒய்ஃப் இல்லை, அப்புறம் வீடெல்லாம் செட்டப்பு அப்படி இப்படின்னு சொல்லி இன்னமும் நீங்கள் தாண்டா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே உண்மை. நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை பிறக்க போது எல்லாமே உண்மை. இருந்தாலும் நீங்கள் போய் பாரு எவ்வளவு துடிக்கிற பாரு. உன்னால் என்ன முடியாது சொல்கிற போடா. வேணா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை போய் கேட்டு பாரு. அவங்க எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். எனக்கு மேலே எச்சனை குழந்தை பிறக்க போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நீ வந்து வேணும்னு அப்படியாவது ஏதாவது நுழைச்சி பார்க்கலாம், ஏதாவது பேர் கொஞ்சமாவது கெடுமான்னு பார்க்குற. அப்படி தானே? அங்கே பாரு எவ்வளவு எரியிறான் பாரு. கைஸ் எவ்வளவு நெகட்டிவிட்டி பார்த்தீங்களா? சினி ஃபீல்டுலேயே பெரிய ஸ்டார் எல்லாத்துக்குமே நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு நெகட்டிவிட்டி கொஞ்சம் தான் இருக்குது. நெகட்டிவிட்டி கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 20% தான் இருக்குது. அதுவும் சில வீணாக போனவங்க போனனால ஒரு சில மக்கள் மட்டும் தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து 80% எங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கிறனால தான் 1 M சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. சரி இப்போ ஒரு கேம் வச்சுக்கலாம். அது என்னன்னு கேட்குறியா? இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனலை விரும்புனீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பாசிட்டிவ் இருக்குது, எவ்வளவு நெகட்டிவிட்டி, இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இதை வச்சு நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சிங்கிள் டீம் வச்சு வந்து நல்லா டெவலப்பாக இருக்கா இல்லை வீணாக போயிடுச்சேன்னு. ஓகேவா? சும்மா என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது உனக்கெல்லாம். உன்ன மாதிரி கண்ணாடிக்காரனுக்கெல்லாம் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. கண்ணாடி வாழ்றா 50 ரூபா இருக்குமா, அதை வாங்கி வந்து மாட்டிக்கிட்டு எவ்வளவு பேச்சு பேசுகிறேன். எனக்கு 1008 வேலை இருக்குது, 1008 வீடியோஸ் பண்ணணும், என்டர்டைன் பண்ணணும் மக்களை. இந்த 1 M 2 M மாற்றணும். அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறா. இதை இப்போ சொன்ன பார்த்தியா ட்ரோல் மீம்ஸ்லாம் பண்ணுறேன்ட்டு தயவு செஞ்சு போய் பண்ணிவிடு போ. அதுக்கு தான் நாங்களே வெயிட்டிங்டா. எனக்கெல்லாம் ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். எப்படின்னு கேட்குறியா? நீ தான் ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் பண்ணல, அதனால தான் நிறையா மக்களுக்கு போய் வீடியோஸ் ரீச் ஆச்சு. ஸோ வந்து உனக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ்ரா கண்ணாடி. கைஸ் நான் தெரியாமல் தான் ஒன்று கேட்குறேன். நான் சேலத்துக்குள்ளேயே வளர்ந்துட்டனால எனக்கு வெளி உலகம் நிறைய தெரியலன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அடுத்தவனுக்கு கெடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஆளுங்க நிறைய சுற்றிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். ஏன்னா உலகம் தெரியாமல் வளர்ந்துட்டேங்க. அதனால நிறைய பேர் வந்து ட்ரோல் மீம்ஸு பண்ணி கெடுக்க நினச்சாங்க. ஆனால் நம்மளை வளர்த்திட்டு இருக்காங்க. பாவங்க இந்த ட்ரோல் சேனல்காரன் ரொம்ப கெஞ்சுறாங்க. அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலை கெடுத்து தான் வளரணும்னு நினைக்கிறான். வளர்ந்துட்டு போகிறான். அவன மாதிரி ஆளுங்க நம்ம கெடுக்க வேணாம். ஸோ வந்து அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டே ட்ரோல் மீம்ஸு உங்கள் எல்லா சேனலையும் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி தானே வச்சிருக்கேன். நல்லா இருக்கடா. ஓகேவா? எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி நெகட்டிவாக பேச தெரியலடா. ஏன்னா நாங்களாம் அப்படியே இருந்துட்டோம்டா. எங்களுக்கு பேசவும் தெரியாது. எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேவா? உங்களை மாதிரி அடுத்தவனோட காலை பிடிச்சி இழுத்து வாரி விட்டு கெடுத்து அது மூலிமா வளரணும், காசு பார்க்கணுன்ற ஆசை எனக்கு இல்லைடா. ஓகேவா? நான் பண்ணுறது ஓன் கண்டென்ட்டு, நீ பண்ணுறது அடுத்தவன் கண்டென்ட்டு. இதில் யாரோட உழைப்பில் யார் வாழ்கிறாங்க நல்லா புரிஞ்சுப்பாரு, உனக்கே தெரியும். ஆனால் ரிஸ்க் எனக்கு தான். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஆனால் நான் தப்பு பண்ணி ரிஸ்க் எடுக்கல, கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். என்னோட வளர்ச்சி பிடிக்காமல் நீ வந்து தடுக்கணும்னு எவ்வளோ போராட்டம் பண்ணுற. போராட்டம் பண்ணு உன்னால் என்ன முடியுதோ பண்ணுறா போடா. ஸோ வந்து அந்த மாதிரி
வேண்டாம், அவங்கள வந்து தப்பாக பேச வேண்டாம், கெட்ட வார்த்தை பேச வேண்டாம். அவங்க வந்து பழச்சு போகிறாங்க, நம்மளை பற்றி கெடுத்து தான் வளரணும்னு நினைக்கிறாங்க. வளர்ந்துட்டு போடா. நமக்கு எப்பயுமே அடுத்தவனை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி தான் பழக்கம். ஸோ வந்து இருந்துட்டு போகிறான், அது எனக்கு கவலை இல்லை. நீங்கள் எப்போவுமே நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1M கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு வந்து நான் என்ன உங்களுக்கு கைமாறி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்கிறேன் கூடிய சீக்கிரம். ஓகே, இந்த நெகட்டிவ் ஆளுங்கெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதை நான் இப்பயே கூட கொஞ்சம் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்றேன். ஒன்றும் இல்லை, மணி கிவ் அவே ப்ரோக்ராம் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம். மணி கிவ் அவேனா நம்ம மணி, சேலம் மணி இல்லைங்க. நிறைய பேர் அவர்கிட்ட கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேலம் மணி இல்லை, ஆல்ரெடி ஒரு வீடியோக்கு முன்னாடி மணி கிவ் அவே பண்ண போகிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, நம்ம மணியை விற்று என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிங்க. நம்ம சேலம் மணியை விற்று, சேலம் மணியை சொல்ல வரலைங்க. மணி கிவ் அவே ப்ரோக்ராம், பணம் மணி கிவ் அவே, அதை வச்சு தான் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அது என்ன ப்ரோக்ராம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்க நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன மீட்டிங். அந்த மீட்டிங் எங்கே எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறோம். அங்கே வர ஃபஸ்ட்டு 5 பேருக்கு தலைக்கு 1000 ரூபாய். இதுதான் வந்து நம்மளோட அனௌன்ஸ்மெண்ட்டு. கூடி சீக்கிரம் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ வந்து அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றே நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பணம் தருவியா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வர 5 பேருக்கு 1000 ருபீஸ் இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் சின்ன சேனல் தான், கூடிய சீக்கிரம் பெரிய சேனலாக வளரும் போது சப்ஸ்கிரைபருக்கு 1,00,000 ரூபா கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த ஆசை எங்களுக்கு இருக்குது, அந்த விஷயத்தை நாங்கள் செய்வோம். ஸோ இப்போதைக்கு எங்களால் தலைக்கு 1000 ரூபா தான் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் எங்கே எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நேரில் மீட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஸ்டே டியூன்ட், பாய். சிங்கிள் டீம் Single team